நமஹ. இன்றைய தினம் சுதினம் அக்ஷய திருதியைன்னு சொல்லக்கூடியதான புண்ணியகாலம். அக்ஷயம் அப்படின்னு சொன்னால் வளருதல், குறைவில்லாதது, அதிகமாகிட்டே இருக்கிறதுன்னு அர்த்தம். அதனால் இந்த அக்ஷய திருதிய புண்ணிய காலத்தில் எதை பண்ணாலும் புண்ணிய காரியங்களை பண்ணினோம்னா அது லட்ச மடங்கு பலன் கொடுக்கக்கூடியதாக, நமக்கெல்லாம் க்ஷேமத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதாக தெரிகிறது. இந்த அக்ஷய திருதிய புண்ணிய காலத்தில் தான் மகாலட்சுமி ஆவிர்வாவமான புண்ணிய காலம். மகாவிஷ்ணுனுடைய ஹிருதயத்தில் ஸ்ரீவத்சமாக ஐக்கியமான புண்ணியகாலம். ஆதிசங்கர பகவத்பாதால் பகவதி பிக்ஷாந்தேகின்னு வரும்போது ஏழ்மையிலையும் நெல்லிக்கனியை கொடுத்த அந்த அம்மாவுக்கு ஸ்வர்ண நெல்லிக்கனியாக மழை பெய்யறதுக்கு மகாலட்சுமியை பிரார்த்தனை பண்ணி கனகதரா ஸ்தோத்திரத்தை சொன்னதான இந்த புண்ணியகாலம் அக்ஷய திருதியை. பகீரதன் தன்னுடைய மூதாதையர்கள்லாம் நற்கதி அடையணுங்கிறதுக்காக நிறைய தபஸ் பண்ணி பாகியரட்சியாக கங்கையை பூமிக்கு அழைச்சிட்டு வந்ததான தினம் இந்த அக்ஷய திருதிய புண்ணியகாலம். குச்சேலன் கிருஷ்ணனை பார்த்து அவளை கொடுத்து தன்னுடைய அத்தனை ஐஸ்வர்யத்தையும் அடைஞ்சதான தினம் இந்த அக்ஷய திருதிய புண்ணியகாலம். வனவாசத்தின் போது சூரிய பகவான் பாண்டவாளுக்கு அக்ஷய பாத்திரத்தை கொடுத்ததான புண்ணியகாலம் இந்த அக்ஷய திருதிய புண்ணியகாலம். இதுபோல் இந்த புண்ணிய காலத்தை சொல்லிகிட்டே போகலாம். நிறைய நல்லது நடந்தது, எல்லாருக்கும் புண்ணியம் நடந்ததெல்லாம் இந்த அக்ஷய திருதியை தான். இந்த புண்ணிய காலத்தில் எவனொருவன் தபஸ், நிறைய ஜபம், மந்திர ஸ்வீகரணம் பண்ணிட்டு இருந்தால் அந்த மந்திரங்கள்லாம் ஜபம் பண்ணுறது, காயத்ரி ஜபம் பண்ணுறது, ஹோமங்கள் பண்ணுறது, இது மாதிரி பண்ணோம்னா அதிகமான பலனை அடைஞ்சு க்ஷேமத்தை அடைவா அப்படிங்கிறதாக இருக்குது. அதோடு கூட தானம் பண்ணுறது, தீர்த்த தானம், நீர்மோர் தானம், பானக தானம், அன்னதானம். இந்த அன்னதானங்கிறது படித்தவாளுக்கு கொடுக்கணுங்கிறது இல்லை, பசித்தவாளுக்கு கொடுத்தா போதும். அதுபோல் யாருக்கெல்லாம் பசின்னு இருக்கோ தாகம்னு இருக்கோ அவளுக்கெல்லாம் நீர்மோர் தானம், பானக தானம், அன்னதானம், தயிர் சாத தானம்லாம் பண்ணலாம். இதுபோல் தானாதிகளை பண்ணக்கூடியதான தினம் இந்த அக்ஷய திருதியை. ஏன்னா ஒருத்தருக்கு அன்னதானம் பண்ணாலே அது 100 பேருக்கு பண்ணதான பலன் கிடைக்கும். அப்படி இருக்கும்போது இந்த புண்ணிய காலத்தில், அந்த காலத்தில் தயிர் சாதம் பண்ணி சுத்தமாக எல்லாருக்கும் கொடுப்பா அப்படிங்கிறதாக அன்னதானங்கள்லாம் பண்ணுவான்னு தெரிகிறது. அதுபோல் தங்கம் வாங்கணுமான்னு கேட்டால் வாங்கணும். நமக்கு நிறைய தனம் இருக்குன்னா நம்ம தங்கத்தை வாங்கி அதை தானமாக கொடுக்கலாம். நல்லா அத்தியனம் பண்ணி அனுஷ்டானமாக இருக்கக்கூடியவா, அக்னிஹோத்ரிகள், பாடசாலை வச்சுருக்கிறவா, இவாளுக்கெல்லாம் தர்மமாக உள்ளவாளுக்கு, அனுஷ்டானமாக உள்ளவாளுக்கு சொர்ணதானம், ரஜதானம், வஸ்திரதானம், அன்னதானங்கள், இது போல் தானங்கள்லாம் பண்ணலாம். வெங்கல பாத்திரத்தில் நல்ல சுத்தமான தீர்த்தத்தில் ஏலக்காயெல்லாம் போட்டு வாசனையாக தீர்த்த தானம் பண்ணலாம். ஊரில் யாருக்கு வேணாலும் அன்னதானங்கள், தீர்த்த தானங்கள்லாம் பண்ணலாம். அதோடு கூட நிறைய ஜபஹோமங்கள்லாம் பண்ணி புண்ணியத்தை கட்டிக்கக்கூடியதான தினம் இந்த அக்ஷய திருதியை அப்படிங்கிறதான புண்ணியகாலம். ஏன்னா ஒரு மடங்கு பண்ணால் 100 மடங்கு பலன்கும்போது இந்த புண்ணிய காலத்தை நம்ம விட்டுறக்கூடாது. புண்ணிய காலத்தை ஆசிரியிச்சு நம்மளும் க்ஷேமத்தை அடைஞ்சு எல்லா அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடியதான லக்ஷ்மி நாராயணன் கோவில், சிவன் கோவிலுக்கெல்லாம் போய் தரிசனம் பண்ணி நம்மளும் க்ஷேமமாக இருக்கணும், உலகம் க்ஷேமமாக இருக்கணும்னு நம்ம பிரார்த்தனை பண்ணோம்னா உலகம் க்ஷேமமாக இருக்கும். புண்ணிய காலத்தில் நம்ம ஒரு பிரார்த்தனை பண்ணால் 100 பிரார்த்தனை 1000 பிரார்த்தனைக்கு சமமாகும்போது இந்த புண்ணிய காலத்தில் சாயந்தரம் கோவிலுக்கு போகணும், காலையில் சிவ பூஜை பண்ணணும், அனுஷ்டானம் பண்ணணும், அதோடு கூட விசேஷமாக மந்திர ஜபங்கள் பண்ணணும், முடிஞ்ச அளவுக்கு தானாதிகள் பண்ணணும், நல்ல பக்கத்தில் இருக்கக்கூடிய தர்மமாக உள்ளவாளை போஷிக்கணும். இதே போல் நல்ல காரியங்களை செய்து க்ஷேமத்தை அடையக்கூடியதான தினம் இந்த அக்ஷய திருதியை அப்படிங்கிறதான புண்ணியகாலம். ஜெய ஜெயசங்கர, ஹர ஹர சங்கரா.